ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் நாட்டுக்கோழி சால்னா வைக்க போகிறோம். மதிய லஞ்சுக்கு இது திருநெல்வேலி ஸ்பெஷல் நாட்டுக்கோழி சால்னா. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம், என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுக்கு 1 கிலோ நாட்டுக்கோழி நாட்டுக்கோழி எடுத்திருக்கோம். நாட்டுக்கோழி, ஒரு அரை முறி தேங்காயில் கொஞ்சம் கசகசா கொஞ்சம் முந்திரி போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். இப்போ ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளி, ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம், ஒரு 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 5 பச்சை மிளகா, 5லேருந்து 6 பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ மிளகாய் பொடி, சில்லி பொடி வந்து ஒரு 1.5 ஸ்பூனு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, கல்லுப்பு தேவையான அளவு. இப்போ நம்ம வீட்டு கறி மசாலா ஒரு 4 ஸ்பூன். இவ்வளோ தான் இதுக்கு தேவை. நாட்டுக்கோழி சால்னாக்கு இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவை பொருட்கள். இதுக்கப்புறம் நம்ம செய்முறை எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம வந்து இந்த நாட்டுக்கோழிக்கு வந்து நல்லெண்ணெய் தான் ஊற்றணும். நாங்கள் நல்லெண்ணெய் தான் ஊற்றி செய்வோம். ஒரு 5-6 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. இப்போ நல்லெண்ணெய் சூடானதும், நம்ம பேன் சூடாகிடுச்சு. நல்லெண்ணெய் சூடானதும் ஒரு 150 கிராம் சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் ஒரு 5-6 பச்சை மிளகாய் வச்சுருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, உங்களுக்கு தேவைன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கணும். இப்போ இதிலே வந்து நம்ம ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு 1.5 ஸ்பூன் மிளகாத்தூளும், கல்லுப்பும் சேர்த்துக்கலாம். கல்லுப்பு இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கணும், நல்லா வேகணும். எண்ணெய் வந்து ஒரு 6லேருந்து 8 ஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். உங்கள் விருப்பம், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் புதினா கொத்தமல்லி வச்சுருக்கோம், இதையும் சேர்த்துக்கலாம். இது நல்லா வதங்கிட்டு வரட்டும். இப்போ நம்ம மீடியம் சைஸ் ஒரு 3 தக்காளி வச்சுருக்கோம், தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாம் நல்லா வதங்கி போட்டும் பார்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கணும் நம்மளுக்கு. இதிலே நம்ம சில்லி பொடி, மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டிருக்கோம். இதிலே வதங்கணும். இப்போ நம்ம நாட்டுக்கோழி சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நாட்டுக்கோழி தான். சிக்கன் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வீட்டு கறி மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேங்காய், முந்திரி, கசகசா, சோம்பு அரைச்சி வச்ச பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அரை முறி வேணும் தேங்காய் இதுக்கு. அரை முறி தேங்காய், ஒரு அரை ஸ்பூன் கசகசா, ஒரு 5-6 கேஷ்யூ, அப்புறம் கொஞ்சம் சோம்பு நம்ம ஊற்றிக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 1/2 லிட்டர் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம 1/2 லிட்டர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம குக்கர் லிட்டை மூடிக்கலாம். இதை மூடிக்கலாம். குக்கர் லிட்டு மூடி, இப்போ ஹையில் ஒரு விசிலும், ஸ்லோவில் 2 விசிலும் வரணும். விசில் வரட்டும், பார்க்கலாம். நம்மளுக்கு விசில் வந்துருச்சுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ பார்ப்போம். ஓப்பன் பண்ணலாம். நாட்டுக்கோழி சால்னா திருநெல்வேலி ஸ்பெஷல். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நாட்டுக்கோழி சால்னா ரெடி. எடுத்து வெந்திருக்கும் பாரு. இப்போ நம்ம இதை தண்ணி ஆக்கக்கூடாது, இவ்வளோ கட்டியாக தான் இருக்கணும். நம்ம சாப்பாட்டில் சாப்பிடும்போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னா நம்ம இப்படி தான் சாப்பிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றுனா தண்ணி மாதிரி ஆகிடும், தண்ணி குழம்பு மாதிரி ஆகிடும். இது தண்ணி குழம்பு இல்லை, நாட்டுக்கோழி சால்னா. இந்த அளவுக்கு தான் இருக்கணும். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. நாட்டுக்கோழி குழம்பு சால்னா ரெடி ஆகிடுச்சு. நாட்டுக்கோழி சால்னாவும் நம்ம வீட்டில் இன்றைக்கி நெய்ச்சோறும் தான். நம்ம திருநெல்வேலி ஸ்பெஷல் நெய்ச்சோறு எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் செஞ்சது கரெக்டாக செய்யுங்க. நான் போட்ட அளவு எல்லா மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போடுங்க, அதே மாதிரி வரும். இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சு நாட்டுக்கோழி சால்னாவும் நெய்ச்சோறும் தான். எப்படி இருக்குன்னு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.